பாபு, நீ நல்லவன் தான், நல்ல எண்ணத்தோட தான் போற. ஆனா இந்த ஊர் நல்லது இல்லையப்பா. இந்த ஊர் நல்லது இல்லதான். நல்லா இருந்த குடும்பம் நாரியத்து நிக்கிறே, ரெண்டு கிண்ணத்துல சாப்பிட்ட குழந்தை வீதியில கையேந்திக்கிட்டு நிக்கிறே, அதை பார்த்து இந்த ஊர் சும்மா இருக்கிறேன். இது நல்ல ஊர் இல்லதான். நான் அதை சொல்லல பாபு, ஊர்ல 4 பேர் தப்பா பேசுவாங்களேன்னு தான். 4 பேரை பத்தி நான் கவலைப்படல. நீங்க ஒருத்தர் என்ன தவறா புரிஞ்சுக்காம இருந்தா போதும். சரி பாபு, நான் என்னத்த சொல்ல போயிட்டு. என்னையாமா மாமான்னு கூப்பிட்டேன்? நான் தான் அப்படி கூப்பிட சொன்னேன். மாமா, நான் எங்க காணுமே? நாய் வந்தாச்சுமா, தெரியல. இதப்பா, இதான் நாயோட படுக்கை, இதான் நாயோட பெட்டி, இது நாய் சாப்பிடுற தட்டு. நாயோட சங்கிலி? நாயோட சங்கிலியா? இதுதான் அம்மா நாயோட சங்கிலி. அப்ப நாய் இதோ உன் முன்னால இருக்கனே, நான் தான் அம்மா அந்த நாய். ஐயோ, நீங்களா நாய்? அம்மா, உங்க அனுமதி கேட்காம நான் பெட்டி படுக்க வந்துட்டேன். இந்த ஒட்டு திண்ணையில ஒரு ஓரமா நான் தங்கிக்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? உங்களை என் கூட பிறந்த அண்ணனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த அனுமதி தேவைதானா? அம்மா, என்னமோ கோயிலுக்கு போறியா? ஆமா, கோயிலுக்கு தான் போறேன். ஐயோ அம்மா, என்னமா இது? நான் சாமி இல்லம்மா, மனுஷன், சாதாரண மனுஷன். இல்ல, நீங்க தான் சாமி. எங்க டீச்சர் அம்மா சொன்னாங்க, எவங்க மனசுல அன்பு இருக்குதோ, எவங்க ஏழைங்க கிட்ட இருக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் சாமின்னாங்க. அப்ப நீங்க தானே சாமி? நான் சாமி இல்லம்மா, நான் சாமி இல்ல. சாமி எங்க? அவர் எப்படி இருப்பாரு? இதோ எந்த தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே
அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிறு பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. Motherland, I love my country. She is a rich and fair land. Oh, she is a fresh and fair land. She is a உள்ள படிச்சுக்கிட்டு இங்க வந்து நான் போகிற அந்த பக்கம் போறாங்கிறேன். அம்மா படிச்சிட்டியாமா? படிச்சிட்டேன் மாமா. பசங்க சத்தம் அதிகமா கேட்டுதா? இந்த சத்தம் தான் மாமா பலமா கேட்டுச்சு. மம்மி அம்மான்னு அழகா கூப்பிடுறேன், மம்மி எதுக்கு? இல்லம்மா, நீங்க தினம் அம்மியில மிளகா அரைக்கிறீங்கல்ல, அத பாத்துட்டு அம்மின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா மம்மின்னு கூப்பிடுது. அது இல்ல மாமா, இங்கிலீஷ்ல அம்மாவை மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மாவை மம்மின்னு கூப்பிடுவாங்களா? அப்படின்னா மாமாவை ஜிம்மின்னு கூப்பிடுவாங்களா? ஐயோ மாமா, ஜிம்மி நாயோட பேரு. ஜிம்மி நாயோட பேரா? அப்படின்னா அந்த பேரு தான் எனக்கு ரொம்ப பொருத்தம். இனிமே என்ன ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிடு. சரி சரி, நேரமாச்சு, வா பள்ளிக்கூடத்துக்கு போலாம். மாமா, ஏமா? நான் என்ன பஸ்ல தான் போக போறேன். நான் என்ன சின்ன பொண்ணா? நான் பார்க்க மோசத்தை பார்த்து நான் என்ன சின்ன பொண்ணான்னு கேக்குது. எப்படி பேசுறீங்களா? எல்லாம் நீங்க கொடுத்த செல்லம் தான். பஸ்ஸுக்கு சம்பளத்துக்குன்னு இந்த படிப்பால நிறைய செலவழியும் போல இருக்கே. இதனால் எடுத்துட்டேன், நீங்க வேணா பாருங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரே போர். லட்டு வடை பாயசம் வேண்டாம் சொல்லல. ஹாய், இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாம் இங்கிலீஷ் ஃபுட். குட், எனக்கு இதுதான் பிடிக்கும். கை கழுவ வேண்டிய அவசியமே இல்ல. பூனை கொடு. எங்க அப்பா எப்பவும் லஞ்ச் விட்டமின் நிறைஞ்சுதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. எல்லாம் பாயில் வெஜிடபிள்ஸ். சிக்கன் சூப். குட். பெரிய டாக்டர் வீட்டுக்கு போன இல்லையா? அம்மு, உங்க வீட்டுல என்ன? என்னடி பொட்டணும்? வந்து தயிர் சாதம். வாழை இலையில தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்பு மினுமில் பார்க்கும்னு பொட்டலம் கட்டி கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ ரொம்ப சிம்பிள் டி. நான் கூட எதுவும் பாடுறது இல்லையே. பின்ன பிடிக்கிறவ பிடிச்சு போயிடுவான்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம். ஏண்டி, நீ தினம் ரிக்ஷால வரையே, உனக்கு போர் அடிக்கல? பேசாம கார்ல வரதானே? அதுதான் சொன்னேனே, எங்க மாமா அது ஒரு மாதிரி. என்ன தனியா கார்ல அனுப்புறதுக்கு பயப்படுவாரு. அவ்வளவுதான்.